ஓகே. நேத்து ஒரு டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஸ்ட்ரீக் கொண்டு வந்துட்டோம். அது சால்வ் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளினது நமக்கு தான் தெரியும். திரும்பியும் அந்த நேற்று சால்வ் பண்ணதில் அந்த சீவ் அப்ரோச், அதாவது வந்துட்டு அந்த ப்ரைம் நம்பர் எப்படி எஃபிஷியண்ட்டாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத திரும்பி படிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இதை சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இதை படிச்சுக்கலாம். இன்னைக்கு ஈஸி. ஓகே, சூப்பர். மினிமம் ரீகலர்ஸ் டு கெட் k consecutive black blocks. பேரே புரியல. மினிமம் ரீகலர்ஸ் டு கெட் k consecutive. Okay, you are given a zero indexed string blocks of length n, where blocks of I is either W or B, representing the color of the ith block. The characters W and B denote the colors white and black respectively. You're also given an integer k, which is the desired number of consecutive black blocks in one operation. How you can recolor a white block in one operation you can recolor a white block such that it becomes black block. Return the minimum number of operations needed such that there is at least one occurrence of the consecutive k consecutive black blocks. ஓகே, இப்போ ஒயிட்டு பிளாக்னு ரெண்டு இருக்கும். ஒயிட்டை வந்துட்டு பிளாக்காக மாற்றணும். அது வந்துட்டு எத்தனை ஆப்ரேஷன் தேவைப்படும் இந்த கே கண்டினியூஸாக கே பிளாக் இருக்கிறதுக்கு எத்தனை ஆப்ரேஷன் தேவைப்படும்? இந்த இடத்துல 7 கொடுத்துருக்காங்களா கே அப்படின்னா கண்டினியூஸாக 7 பிளாக் மாற்றுறதுக்கு, 7 பிளாக்காக இருக்கிறதுக்கு மினிமம் எத்தனை ஒயிட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னு அவனுங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு? ஃபஸ்ட்டு இந்த லென்த்து வந்துட்டு இங்கே நெகட்டிவ் சினாரியோக்கு என்ன இது? -1 அவுட்புட் 0. ஓகே, if வேண்டாம், ஃபஸ்ட்டு int blocks dot length. சும்மா ரொம்ப தெளிவாக இருக்கேன் காலையிலேயே நான். int n equal to blocks dot length. இப்போ இதனோட லென்த் வாங்கிட்டோம். if இது வந்துட்டு கேவோட சிறுசா இருந்துச்சுன்னா என்ன சொல்ல, டைரக்டா அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிடலாமா? -1 இருங்க, கன்ஸ்டன்ட்ல கொடுத்துருக்கானுங்களான்ட்டு. n equals blocks dot length n is less than I. ஓகே, k வந்துட்டு என்னை விட சிறுசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ அப்போ நாம் இது போட வேண்டியது இல்லை. அப்போ கன்ஃபார்ம் இருக்கும், அதாவது அவுட்புட் கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ யோசிக்கணுமா எப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு? ஈஸின்னு சொன்னாங்க, இது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு. சும்மா பேருக்கு ஈஸின்னு சொல்லியிருக்கானுங்களாட்டிருக்கு. சரி, ட்ரை பண்ணுவோம். அவுட்புட் வந்துட்டு 3. பார்க்குறேன். என்ன தேதி இன்னைக்கு? மார்ச் 8. ஓகே, என்னென்னமோ வருது. இதைத்தானே காப்பி பண்ணேன். இதுதான் அப்படி காப்பி ஆகுது. பேஸ்ட் ஆப்ஷனில் வேறு ஏதாவது இருக்கா? டெக்ஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணு. ஸோ WBB W இதுக்கு 7 போட்டேன்னு தெரியல. இப்போ வந்துட்டு 7
பிளாக்கா? ஆமாம், 7 பிளாக் கண்டினியூஸாக வரணும். அப்போது இங்கே 2 பிளாக் இருக்கா? 3, 4, 5. இந்த 3 மாற்றினோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கண்டினியூஸாக வரும். அப்போ 3 மாற்றினா போதும்ல? அவுட்புட் 3ஆ? ஆமாம். அதுக்கு முதல்ல நான் டக்கு டக்கு டக்குன்னு இப்படி எடுத்தேன். ஐயோ, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கீழே ஏதாவது கண்டுபிடிக்கணுமா? என்ன அப்ரோச் எப்படி கொண்டு வர்றதுனே புரியல. என்ன டக்கு டக்குன்னு எங்கெங்கெல்லாம் நிறைய பி இருக்கோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஒயிட்டெல்லாம் நான் தூக்குனேன். ஒயிட் எல்லாம் நான் மாற்றிட்டே இருக்கேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிளாக் எங்கே வருதுன்னு பார்க்கணும். பிளாக் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு என்ன இது? ஸோ ஸோ இங்கே பிளாக் இந்த பொசிஷனில் பிளாக் வருதுன்னா இங்கேருந்து நான் பாயிண்ட் வச்சுக்கணும். அடுத்து பிளாக் எங்கே வருது? இங்கே வருதா? ஓகே, அப்போ நான் பாயிண்ட் இங்கே வச்சுக்குவேன். இங்கே பிளாக் வருதா? இல்லை. அப்போ ஒரு கவுண்ட் வேறு வச்சுக்கிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவேன். கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 1, 2. அடுத்து இங்கே பிளாக் வருதா? அப்போ என்ன பண்ணணும்? நான் இங்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் கவுண்ட் வந்துட்டு 2 வந்திருக்கு. ஸோ இப்போ 2 மாற்றணும். அடுத்து வந்துட்டு பிளாக் வந்தால் விட்டுறலாம். அடுத்து ஒயிட் வந்துச்சுன்னா சரி இப்போ திரும்பி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இனிஷியலாக வச்சிருக்கிற பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங்கில் நான் இங்கே இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் கடைசியாக இங்கே தானே முடிக்கிறேன். கடைசியாக எங்கே பிளாக் என்கவுண்டர் பண்ணுறனோ அங்கே. இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏழான்னு பார்க்கணும். ஏழாக இருந்து எனக்கு இந்த கவுண்ட்டு வச்சுருக்கேன் இல்லையா, எத்தனை மாற்றணுங்கிறது, அது என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆனால் இதில் எங்கே நான் ஸ்மாலஸ்ட் லாஜிக் எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் இது கரெக்டான லாஜிக் இல்லைன்னு எனக்கு இப்போ சொல்கிறப்பவே தெரியுது. ஏன்னா இதை விட ஸ்மாலஸ்ட் அப்ரோச் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வந்துட்டு ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸ், டைரெக்டாக எடுத்தோன்னே எழுதுறது. ஸ்மாலஸ்ட் கன்சிக்யூ ஸ்விட்ச் டு மேக் அ கன்சிக்யூட்டிவ் கே பிளாக் தான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ திரும்பி அகெயின் ப்ரூட் ஃபோர்ஸே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ChatGPT பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக கேட்பேன். int n equal to blocks dot length. ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? ஓகே, int start equal to -1, int n equal to -1 of n count equal to 0 for n equal to 0, I less than blocks dot length. எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கணும்? I less than n, I plus plus அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக நான் ட்ராவல்ஸ் பண்ணணும். if blocks dot char at I equals w இருந்துச்சுனால் விட்டுறணும். ஐயோ, இனிஷியல் பிளாக்கும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது வந்துட்டு எண்டு. ஓகே, இப்போ அதே இது int I equal to 0, I equal to 0 இல்லை, I equal to n minus 1, I greater than equal to 0, I minus minus, அதாவது பின்னாட்டு வந்து வரேன். இப்போ if blocks, இதுக்கு டைப் பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சது. Control C, Control V, ஸ்டார்ட்டுக்கு பதிலாக எண்டு வந்துட்டு இது மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு பியை முன்னாடி இருந்து வந்து ஃபஸ்ட்டு பி எடுக்கிறேன், லாஸ்ட்டாக வர்ற பியை லாஸ்ட்லேருந்து வந்து எடுக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம்.
சிம்பிள். இப்போ என்ன சொல்லலாம்? ஸோ என்னது இது? இது வந்துட்டு 0th பொசிஷன் 1th பொசிஷனா? இது வந்துட்டு 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷனா? இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குன்னா, இந்த பி வந்துட்டு இந்த பி வந்துட்டு 8th பொசிஷன் இல்லையா? இந்த பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன். 8 - 1 7. ஸோ எனக்கு 7 இது இருக்கு. ஓ, இங்கே வந்துட்டு எனக்கு எஃப் என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல எனக்கு வந்துட்டு எப்போ நான் பிரேக் ஆகணும்னா, எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் இஸ் greater than or equal to கே. ஆனால் இப்போ என்ன இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, இது வந்துட்டு சின்னதாகவும் இருக்கலாம் இல்லையா? லைக் இப்போ நான் வந்துட்டு 7 எனக்கு 8th பொசிஷனில் வராமல் 9th பொசிஷனில் பி வந்துருந்துச்சுன்னா, ஓகே, இந்த கலர் கேவலமாக இருக்குது, இது எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எண்டு வந்துட்டு 8th பொசிஷனில் வந்துருந்துச்சு. அதனால் நான் 8 - 1 ஃபஸ்ட் பொசிஷன், ஸ்டார்டிங் வந்துட்டு 1, எண்டிங் வந்துட்டு 8, அதனால் 7 இருக்குது நடுவில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் டேரெக்டாக. பட் ஆனால் இப்போது எனக்கு என்ன சொல்ல, 9th பொசிஷன்லேயே வந்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அங்கேயே வந்துட்டு நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எண்ட் மைனஸ் ஸ்டார்ட், அதாவது 9 - 1 வந்துட்டு 8, அது வந்துட்டு 8 வந்துட்டு 7ஓட பெருசாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஸோ அப்போ 8 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இப்போ நடுவில் 8 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நடுவில் இன்னொரு இந்த இதுவும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னொரு ஒயிட் ஏதாவது, ஸோ அப்போது எனக்கு கவுண்ட் வந்துட்டு 4 ஆகிடும். ஸோ 3 ரிட்டர்ன் பண்ணுற வேண்டிய இடத்துல இப்போ நான் 4 ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ கோட் எழுதுறப்ப நான் தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல என்னால். என்னவா இருக்கலாம்? இது ஒரு தப்பு இருக்கு. இந்த பிரேக் வந்துட்டு எப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும்பாங்க, அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக தப்புன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா? கோடு எழுத தான் யோசனை வருது, ஆனால் யோசனை வந்துட்டு ஃபுல்லாக அப்ரோச் சொன்னால் தான் கோடே எழுத சொல்லுவாங்க இன்டர்வியூலலாம். ஆனால் எனக்கு கோடு எழுத தான் அப்ரோச் வருது. இப்போது இவனோட இதுவே வச்சுக்கலாமே, ஒரு டபிள்யூ 2 பி, ஒரு டபிள்யூ 2 பி, 2 டபிள்யூ 2 பி, 2 டபிள்யூ 2 பி, டபிள்யூ பி டபிள்யூ டபிள்யூ பி டபிள்யூ. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, 7 பி கண்டினியூஸாக வேணும் இல்லையா? ஸோ இங்கேருந்து 7 பொசிஷன் 1 2 3 4 5 6 7 இவ்வளோ தூரத்தில் எடுத்துகிட்டு இதில் எத்தனை ஒயிட் இருக்குன்னு பார்க்கணும். போகிற வரைக்கும் இங்கே ஒரு ஒயிட் இருக்கா, 1 2 3, 1 2 3 4 5. ஸோ இந்த இது எடுத்துக்கிட்டாலுமே நம்ம 3 ஒயிட் கொண்டு வந்துடலாம். சரி, அப்படி இல்லையா? அப்போது நான் அடுத்து இது இது எடுத்துக்கிட்டால் இதில் எத்தனை ஒயிட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அடுத்த 7.
ஸோ இதில் எத்தனை? 1 2 2 தானே இருக்குது. அப்போது 2 ஒயிட் மாற்றினாவே பிளாக்காக மாற்றினாவே இங்கே அவுட்புட் வந்துடும். அப்போ 2 தானே வரணும். நான் இங்கே தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அப்ரோச் ஒர்க் ஆகணும். டைம் பண்ணலாமா? W B B W W B B W B W. Okay, so 0 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் இண்டெக்ஸு. ஸோ 7னா அப்போ 6 வரைக்கும் இருக்கிறது தானே 7, ஏன்னா 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எத்தனை W இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 1 2 3. இந்த 3 மாற்றினாவே பிளாக்காக மாற்றினாவே 7 கன்சிக்யூட்டிவாக வந்துடும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு திரும்பி நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து இந்த இடத்துல எத்தனை ஒயிட் இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 1 2 3, இது 3வது ஒயிட்டா? இங்கேயும் 3. ஓகே, அப்போ இங்கேயும் 3 தான் வருது. அப்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 போயாச்சு, அப்போவும் 3 தான் வருது. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 போயாச்சு, அப்போவும் 3 வருது. அப்போ நம்ம 2வது பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போவோம். இதில் எத்தனை ஒயிட் வருதுன்னு பார்க்கலாம். 1 2 3, அப்பவும் 3 தான் வருது இதுலேயும். ஓகே, ஸோ இப்போ 3வது பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7க்கு போகலாம். இதில் எத்தனை வருது? 3வது பொசிஷன் இங்கே ஒரு 1 2 3 4 4 வருது. ஸோ அப்போ இதில் 3 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்போ எது சிறுசு? 3 தான் இன்னும் சிறுசு. அப்போ 3 தான் ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இதுதான் அப்ரோச்சு. ஆனால் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஆனால் ஓகே, இது வந்துட்டு இதுலேயும் ப்ரூட் ஃபோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது நான் இப்போது 0லேருந்து 8 வரைக்கும் 7 வரைக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா? 0லேருந்து ஃபஸ்ட்டு 6 வரைக்கும் போனேன், ஃபஸ்ட்டு 7. அடுத்து நான் திரும்பியும் 1லேருந்து 8 வரைக்கும் போவேன். திரும்பி 2லேருந்து 9 வரைக்கும் போவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக போனதையே திரும்ப 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 பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதாவது நான் இதை டெலீட் பண்ண புரியும். இங்கே செலெக்ஷன்ஸ் delete these. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து 6 வரைக்கும் போனோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 7. ஸோ அப்போவுமே நாம் இந்த எல்லா எலமெண்ட்ஸும் கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்போம். திரும்பியும் நம்ம அடுத்த ஸ்விட்ச் ஆகிறப்போ 1லேருந்து 7 வரைக்கும் போயிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நம்ம புதுசாக கால்குலேட் பண்ணுறது. ஆனால் இந்த ஒரு நம்பர் நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 6 நம்பரை நம்ம திருப்பியும் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஆப்டிமைஸ்டு அப்ரோச் கிடையாது. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னவோ ப்ரிஃபிக்ஸ் சம்னு தான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சம் யூஸ் பண்ணலாமா, 2 பாயிண்டர் யூஸ் பண்ணலாமா? நான் என்ன ஐடியா வச்சுக்கேன் 2 பாயிண்டர் அப்ரோச்னா, இப்போ ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 0லேருந்து இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி எத்தனை இருக்குது, எத்தனை ஒயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் கவுண்ட் பண்ணி இப்போ 3 ஒயிட் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சிருப்பேன்னா ஸ்டார்ட்டில் இங்கே இருக்கும், எண்டு வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ அப்புறம் நான் திரும்பியும் அடுத்த செட்டோட ப்ராபபிலிட்டி நான் செக் பண்ணுறப்போ, அதாவது திரும்பி நான் 1லேருந்து செக் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி மூவ் பண்ணுமா, இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? அப்போ 0ல் ஒயிட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். ஸ்டார்ட்டில் திரும்பி ஒயிட் இருக்கா இல்லையா? ஒயிட் இருக்குது. ஸோ அப்போது ஒயிட் இருந்தால் கவுண்ட்டை மைனஸ் பண்ணு, அப்போ கவுண்ட் வந்து 2 ஆகிடும். கரெக்டா? அப்போ நான் வந்துட்டு எண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? 6 வரைக்கும் இருந்தது, நான் இப்போ அடுத்த பொசிஷன் 7ல் வைக்கணும். ஸோ அப்போ நான் 7 எண்டு பொசிஷனில் வந்துட்டு ஒயிட் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும். இனிஷியலாக 6ல் வந்துட்டு ஒயிட் இருக்கா இல்லையா?
ஒயிட் இல்ல, பிளாக் தான் இருக்கு. அப்ப கவுண்ட் விட்டுறலாம். ஸோ அடுத்து எண்ட் பொசிஷன் மாத்துறோம் இல்லையா? இப்போ 7க்கு. இப்போ 7ல வந்துட்டு ஒயிட் இருக்கா, பிளாக் இருக்கா? ஒயிட் இருக்கு. ஸோ அப்ப திரும்பி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு. இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இந்த அப்ரோச் தான் ஆப்டிமைஸ்டு அப்ரோச். அதுக்காக இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் delete பண்ணிட்டு ஃபார் என்ன சொல்ல, இப்போ ஃபார் வராது, ஒயில் லூப்பில் தானே போடணும். while ஸ்டார்ட் வந்துட்டு 0ல, எண்டு வந்துட்டு கேல. while end is less than n, அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஃபார் end I equal to start I less than end, இது வந்துட்டு நான் ஏன் ஒயில் லூப்புக்கு வெளியே போடுறேன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் ஐட்ரேட் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம தான் அந்த இந்த பாயிண்டர் மூவ் பண்ணுறப்போ பிளாக்கா ஒயிட்டான்னு செக் பண்ணி ஒவ்வொன்றும் டேரெக்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இது ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி நம்ம எடுக்கணும். அதனால இது மட்டும் நான் ஒயில் லூப்புக்கு வெளியே போட்டுறேன். ஸோ int I equal to start I less than end I plus plus if blocks dot caret I equals WA இருக்கிற பட்சத்தில் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கவுண்ட் கிடைச்சிரும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது. அப்புறம் ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் எண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா நம்ம இந்த 0லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறத கண்டுபிடிச்சுமா. இப்போ ஸ்டார்ட் வந்துட்டு இதுக்கு மூவ் பண்ணணும் இல்லையா, அடுத்த பொசிஷனுக்கு. அதனால ஸ்டார்டிங்கை மூவ் பண்ணிட்டோம், எண்டையும் அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்போ அது மூவ் பண்றதுக்கு முன்னாடி எஃப் மூவ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா? அது வந்துட்டு நான் ஒயில் லூப்குள்ள செக் பண்ணணுமா இல்ல? சரி, ஒயில் லூப்லயே போடுவோம், எல்லா டைமும் நடக்கணும்ல அது. எஃப் பிளாக் dot char at start equals WA இருந்துச்சுனால், சாரி, ஸ்டார்ட் -1, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டார்ட் வந்துட்டு WA இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? அந்த ஒரு W குறைஞ்சது இல்லையா, அப்போ கவுண்டை மைனஸ் பண்ணணும். எல்ஸ் if இல்லை, இதுவும் செக் பண்ணணும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? blocks டாட் கேரட் எண்ட், இப்போ இருக்கிற எண்டு ஈக்குவல்ஸ் WA இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ WA இருந்துச்சுன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். இதை பண்ணணும். ஓகே, ஸோ இது பண்ணி முடிச்ச உடனே int min equal to integer dot max underscore value. So min equal to math dot min of min comma count. So that minimum count வந்துட்டு நம்ம டைரக்டா மின்ல போட்டுட்டே வந்துருப்போம். இப்போ வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் min equal to math dot min of என்ன சொல்ல, math dot min of min comma count இது பண்ணிட்டு திரும்பியும் இப்போ ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் எண்ட் மைனஸ் மைனஸ், சாரி, எண்டு ப்ளஸ் ப்ளஸ்
இப்போ வந்துட்டு மென் ரிட்டர்ன் பண்ணணும். இதுவாடா ஈஸி ப்ராப்ளம்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க. சுத்தம் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஆனால் கம்பைலேஷன் எரர் வந்துச்சுன்னா கேவலமான கோடர்னு நினைப்பாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. சுவா முடியலடா சாமி டேய். இதெல்லாம் ஒரு விஷயம் வேணாம். அவுட்புட்டோ என் பிறந்தான் மகனே என் பிறந்தாயோ. இப்போ பண்ணி பார்ப்போமா? கேவலமான ஃபிக்ஸு. பட்டு சப்மிட்டில் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறேன். நினச்சேன் அதான் 0 ரிட்டர்ன் பண்ண வேண்டிய இடத்துல 1 ரிட்டர்ன் பண்ணால் அப்படி தான் அவ்வளோ கேவலமாக தான் இருக்கும். ஸோ இது ஃபிக்ஸு கிடையாது. ChatGPT பையன்ட்டு கேட்போமா? டீபக் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. Your approach is almost correct, but there is index out of bound error when accessing the. எப்பட்றா எரரே வரல, இவன் எரர் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதாச்சும் டெஸ்ட் கேஸ் தப்பா இருக்கு அவ்வளோதான். end is initialized to k meaning the last valid index can access n minus 1 in while loop n keeps increasing and when n equals 1 blocks dot cannot will throw an index out of bound exception fix change while uh, fix the initialization of main integer data and set main equal to count initially. This ensures the first window is correctly considered. இவன் சொல்றதுல இந்த கொஸ்டின்ல வேணா ஒரு லாஜிக் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வின்ஸ்ல கன்சிடருங்கிறத விட நாம வந்துட்டு எப்படி இருந்தாலும் இது ஒரு பிளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ தான் இங்க செட் பண்றோம். பிளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ செட் பண்ணிட்டு என்ன வேல்யூ கிடைக்குதோ கவுண்ட்ல அதை வந்துட்டு டைரக்டா எது மினிமமோ பிளஸ் இன்ஃபினிட்டியோட எது எந்த வேல்யூ கம்பேர் பண்ணாலும் அது மினிமமா தான் இருக்கும். ஸோ டைரக்டா நீ அது கவுண்ட்னு செட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ இப்படி சுத்தி வளைச்சு செட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா ஒரு லாஜிக். இவன் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் விண்டோ நீ கரெக்டாக கால்குலேட் பண்ணணும், அதுக்காக நீ இதை மாத்து அப்படின்னு சொல்றான். நான் அதுக்காக மாத்தல, பட் ஆனால் எப்படி இருந்தாலும் சுத்தி வளைச்சு நான் இதை கவுண்ட் தான் மின்ல செட் பண்ண போறேன். நான் சுத்தி வளைச்சு செட் பண்றதுக்கு டைரக்டா செட் பண்றேன், அதுக்காக தான் நான் இது மாத்துறேன். வேற என்ன சொல்றான்? ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் இது. 2 சொல்லக்கூடாதா அப்போ? சரிப்பா, பரவாயில்ல. மினி கவுண்ட் அதையும் செட் பண்ணிட்டேனா? திரும்பி அவன் ஃபார் லூப் தான். ஓ ஓ ஓஹோ. நல்லா இருக்கலாம். மவுஸு பேக்கு ஃப்ரண்ட்டு மாறி போகும். M3650 M650. ம். ஆனால் ஆனால் ஏன் இதான் ஒயில் லூப்பில் வாட் இஸ் எரர் இந்த ஒயில் லூப்பை ஃபார் லூப் அவன் சௌரியத்துக்கு போடுறாப்புல. சௌரியத்துக்கு ஆடினா அவன் சௌரியத்துக்கு ஆடிட்டு இருக்கான். வாட் இஸ் ராங் இன் யூசிங் ஒயில் லூப்? சொல்லிப்போ. There is nothing wrong with using while loop, but in your case, there is a logical issue with the index bounds that can cause an out of bound while n less than. டேய் இதுதான் அவுட் ஆஃப் பவுண்ட் போகாதே. ப்ராப்ளம் அக்கர்ஸ். ஏன் இங்கே ஒயில் என் லெஸ் தென் n + 1ன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸு சொல்லியிருந்தா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோமா அப்போ? ஸோ நான் பைத்தியமா இல்லை இப்போ பைத்தியமா? ChatGPT கடுப்பேத்துற. கண்ட்ரோல் சி ஜெமினி. இவன் எத்தனை விஷயம்னு சொல்லுவான்னு பார்க்கலாமா? ஸ்னிப்பெட் எஃபெக்டிவ்லி சால்வ்ஸ் மினிமம். ஹே
யாரு சாமி நீ கொஸ்டின் பேர்லாம் சொல்ற கோடு தப்பான கோடுக்கே. கோட் எக்ஸ்பிளனேஷன்லாம் வேணாம். இப்போ என்ன தப்பா இருக்குது? வாட் இஸ் ராங் இன் த given code? Why is it not solving all test cases? இவ்வளோ சொன்னா தான் என்னன்னு கேட்பான் போல. நான் அப்பளையா சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணியிருக்கேன். அவன்லாம் என்ன சொல்ல கொடுத்துனே என்ன தப்புன்னு சொல்லிட்டான். நான் இந்த பையன் இருக்கானே கரெக்டட் கண்டிஷனா ஒயில் எண்ட் இஸ் லெஸ் தென் என், இதைத்தானே நானும் போட்டிருக்கேன். இதில் என்ன கரெக்டாக இருக்கு? ஓ ஸ்டார்ட்டும் எண்டும் வெளியே இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் டைரெக்டாக உள்ளேயே பண்ணிக்கணுமா? பண்ணி பார்ப்போமா? ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.